மக்களே! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். என்னடா ரெசிபீஸ்குள்ளலாம் இறங்கிட்டீங்களேன்னு நினைக்காதீங்க. டயட் பிளான்ல நானும் இருந்தேன் அப்டிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அதுல நான் இந்த குடோ மில்லட்ஸ், வரகு மில்லட்ஸ வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருந்தேன். ரியலி வெரி நைஸ். வரகுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மில்லட்ஸ்னாலே நமக்கு நல்லது அப்டிங்கிறது தெரியும். பட் அதனால வர எல்லா டிஷ்ஷஸுமே நல்லதா இருக்கும் அப்டிங்கிறத நம்ம யோசிக்க கூடாதுல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, இனிமே வர காலகட்டத்துல எல்லாருமே இந்த வரகு கட்லெட் ஆக்கிருவாங்க. அதே மாதிரி ஒரு மில்லட்ஸுக்கும் ஒரு டிஷ்ஷஸ் எல்லா டிஷ்ஷுமே கண்டிப்பா வந்துரும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு மில்லட்ஸா இருந்தாலும் அதிகமா ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் அரிசி எப்படி சாப்பிடுறோமோ, அதே இதுக்கான அந்த சமம் தான் இந்த மில்லட்ஸோட சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். பட் மில்லட்ஸ்ங்கிறது ஒரு அற்புதமான சிறுதானியங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த சிறுதானியத்த எந்த வேல கரெக்ட் வேல சமைச்சு சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு அதுல இருக்கிற நியூட்ரிஷியன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வேல நம்ம ஹெல்தி டயட்ல இருக்கும்போது நான் பண்ண ஒரு மில்லட் ரெசிபிஸ் தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் காட்ட போறேன். நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்ட குடுங்க. எல்லாமே யூஸ் பண்ற மாரி ஃபர்ஸ்ட் அந்த மில்லட்ஸ நல்லா ஊற வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளர் தான் போட்டேன். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சில்லி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவரும், கேரட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் அன்னைக்கு ப்ரோக்கோலி எல்லாம் இல்ல. அதனால தான் நான் காலிஃப்ளவர் ஆட் பண்ணி உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது ரொம்ப ஹெல்தி இல்ல. வெயிட் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு விஷயங்கிறதுனால அத நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அத நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம் இது 2த்தையும் போட்டுட்டு அந்த வெங்காயத்த நல்லா போட்டு நல்லா இது பண்ணுங்க. கூடவே அந்த கிரீன் சில்லியையும் உள்ள தள்ளிருங்க. இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் டொமேட்டோவையும் ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் லேட்டா நீங்க அந்த காய்கறியையும் ஆட் பண்ணிருங்க. இது எல்லாமே நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, அதுல ஒரு ஒரு டம்ளர் நீங்க எந்த டம்ளரால அளந்தீங்களோ, அதுல 1 டம்ளர் தண்ணி ஊத்தி மஞ்சத்தூள், உப்பு அத போட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா காய்கறிய வேக வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காய்கறி நல்லா வெந்துரட்டும். அதுக்கு இடையில இந்த வரக பத்தின ஒரு டீட்டெயில் சொல்லணும் அப்படின்னா, இதுல நார்ச்சத்து அதிகமாவே இருக்கு. ஸோ ஈஸியாவே டைஜஷன் ஆகும். அதுல எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுல புரோட்டீன்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், மெக்னீசியம், மேக்னீஸ், அதுக்கப்புறம் காப்பர், அயர்ன், கால்சியம், விட்டமின் பி இது நெறையவே இதுல சத்துக்கள் நெறையவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது சாப்பிடுறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா ரத்த அழுத்தம் குறையும், சுகர் குறையும், வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மலச்சிக்கல் பிரச்சனை எதுவும் வராம தடுக்கும். அதே மாதிரி நரம்பு மண்டலத்தை சீரா வைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். நான் படிச்ச ஒரு ஆர்டிக்கல்ல பாத்தீங்கன்னா, வரகு அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒரு வரம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை கேட்கும் போதே நல்லா இருந்துச்சு. மில்லட்ஸை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் கண்டிப்பா கண்டிப்பா குறையும். அதுவும் இந்த முக்கியமா இந்த வரகையும் போட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, தைராய்டு இருக்கிறவங்க ஒரு சில மில்லட்ஸை தவிர்க்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன மில்லட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பு, ராகி இது ரெண்டுமே தைராய்டுக்கான ஹார்மோன்ஸை உற்பத்தி பண்ணும். அப்படி இருக்கும் போது நீங்க தைராய்டு பிரச்சனை இருக்கு, நீங்க டேப்லெட் சாப்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது 2 மில்லட்ஸையுமே அறவே எடுத்துக்காதீங்க. மில்லட்ஸையே நீங்க ஓரளவுக்கு கம்மியா எடுத்துக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த தைராய்டு ப்ராப்ளமும் வராது. அந்த கம்பையும் ராகியையும் விட்டுட்டு நீங்க வேற மில்லட் சாப்பிடலாம். வேற மில்லட் சாப்பிட்டாலும் குறைந்த அளவாக சாப்பிட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்டான வேவ்ல நம்ம இதை குக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற எல்லா சத்துமே நமக்கு கிடைக்கும். ஆனா பொதுவாவே எல்லா மில்லட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஆன்டி நியூட்ரிஷியன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற சத்துக்கள் கிடைக்காம பண்ற ஒரு விஷயம். இது இயற்கையாவே எல்லா ஒரு தானியங்கள்லயுமே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த குருவி, அதுக்கப்புறம் காக்கா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சாப்பிடுறோம்ல. ஸோ அந்த மாதிரி கிடைக்காம பண்றதுக்கும் ஒரு சில விஷயங்கள் அதுலயே இயற்கையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓரளவுக்கு ப்ராசஸ் பண்ணி இந்த ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நியூட்ரிஷியன்ஸ் எல்லாமே கிடைக்கும். அட் சேம் டைம் ஓவரா ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அரிசிக்கு ஈக்குவலா தான் நமக்கு இப்ப நார்மலா சாப்பிடுற ஜங்க்ஸ் அதே மாதிரி நீங்க
மில்லட்ஸ வந்து ஏதாவது ராகி, முறுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்க செஞ்சு சாப்பிடும்போது, அதுலயும் எந்த சத்தும் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. அந்த மாரி ஓவர் ப்ராசஸ் பண்ணீங்கனாலும், ரைஸ் சாப்பிடுற மாரி தான் இந்த மில்லட்ஸுமே நமக்கு கிடைக்கும். எந்த நியூட்ரிஷன்ஸும் பெருசா கிடைக்காது. ஒரு ரொம்ப ப்ராசஸே பண்ணாம ஒரு விஷயத்த நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா, அதுல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ அதுவே நமக்கு கிடைக்காம ஆகிரும். ஸோ வந்து நமக்கு மில்லட்ஸ்ங்கிறது பெரிய மேஜிக் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம கரெக்ட்டா நம்ம சாப்பிடும்போது, நமக்கு அதுல இருக்க சத்து கிடைக்கும். இப்ப நார்மலா ஒரு உப்புமா, இல்ல கிச்சடி இந்த மாரிலாம் நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத நானும் நம்புறேன். ஸோ அப்படிதான் நானும் இந்த விஷயத்த பண்ணேன். இது வந்து நான் எதுல தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அருண்குமார் ஆல்ரெடி ஒரு பதிவுல சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் காதுல வாங்கிக்கிட்டு தான் நம்ம வந்து அந்த மில்லட்ஸ வந்து ரெடி பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறத தான் நான் நெனச்சேன். அப்படி இருக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, அத நல்லா அதுக்கப்புறமா நம்ம நல்லா கொதிக்க வச்சு தான் அத நம்ம ரெடி பண்றோம். அப்படி இருக்கும்போது, இப்போ ஒரு ரைஸா வடிச்சு சாப்பிடும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுல இருக்க நியூட்ரிஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ரைஸ் மாதிரி நீங்க வடிச்சு சாப்பிடும்போது, அதுல இருக்கிற நியூட்ரிஷன் ஆப்வியஸ்லி நமக்கு கிடைக்கும். அதே மாரி இந்த மாதிரி நீங்க குக் பண்ணி சாப்பிட்டாலும், நமக்கு இந்த நியூட்ரிஷன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ வந்து இந்த மில்லட்ஸ் யூஸ் பண்ணும்போது, இந்த மாரி நெறைய அட்வான்டேஜஸும் இருந்தாலும், டிஸ்அட்வான்டேஜும் கூட இருக்கு. ஸோ வந்து நம்ம மைண்ட்ல வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். முக்கியமா தைராய்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. மித்தபடி எல்லாரும் டயட்ல இருக்கும்போது நீங்க எப்படி சாப்பிடுவீங்களோ, அந்த மாரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ வந்து இந்த மாரி நீங்க குக் பண்ணி பார்த்து சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாவும் இருந்துச்சு ரியலி. கடைசில பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வெந்து வந்ததுக்கப்புறம், நீங்க இதுக்கு சைட் டிஷ்ஷா கொஞ்சமா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். இல்ல சாம்பார் கூட வச்சுக்கலாம். நான் வந்து அன்னைக்கு சாம்பார் கூட்டு மாரி வச்சிருந்தேன். ஸோ வந்து கீரை கூட்டு மாரி வச்சிருந்தேன். அத எடுத்துக்கிட்டேன். பட் நான் அத டச் கூட பண்ணலன்னு தான் சொல்லணும். அது செம்ம டேஸ்ட்டா இருந்ததுனால நான் ஃபுல்லாவே சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன். இதே மாரி ஒரு அனதர் இன்ஃபர்மேஷன் வீடியோல வந்து பார்க்குறேன். டாடா! பை பை.